இங்க நம்ம ஹீரோயினுக்கு 6 மாசத்துல ஒரு குட்டி குழந்தை இருக்கு. ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் கல்யாணமான கொஞ்ச நாள்லயே துபாய் போயிறாங்க. குழந்தை பிறந்ததை கூட பார்க்க வரல இங்க ஹீரோயின். அவ செலவுக்கு காசு வேணும்ன்றதுக்காக கஷ்டப்பட்டு வேலையும் பாக்குறா. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு காது கேட்காது. அதனால அவ வேலை செய்யற இடத்துல அவ ஓனர் பயங்கரமா திட்டிடுவாங்க. அதனால இவளும் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் கிட்ட காது கேட்கிற மிஷின் வாங்கலாம்னு போறா. ஆனா டாக்டர் 15,000 வேணும்னு சொல்லிடுறாங்க. இவளும் அவ ஹஸ்பண்ட் கிட்ட மணி கேட்கலாம்னு ஒரு கடைக்காரர் கிட்ட நம்பரை கொடுத்து பேச சொல்றா. அவருமே பேசிட்டு உங்க ஹஸ்பண்ட் மணி அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிடுறாரு. ஆனாலும் அவ ஹஸ்பண்ட் மணி அனுப்பல. இவளே சேர்த்து வச்ச மணியை வச்சு காது கேட்கிற மிஷினை வாங்கிறா. இப்போ அவ குழந்தை அழுற சத்தெல்லாம் கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. இந்த விஷயத்த துபாயில வேலை செய்யற அவ ஹஸ்பண்டுக்கு சொல்லலாம்னு ஆசையா கால் பண்றா. ஆனா அவ ஹஸ்பண்ட் நீ ஒரு செவிடு, நான் இங்க துபாயில வேற ஒரு மேரேஜ் பண்ணிட்டேன், எனக்கு இனிமேல் கால் பண்ணாதன்னு சொல்லிடுறான். இதை கேட்டு அவ ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடா. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட் இடிமின்னலோட மழை பெய்யுது. அதுல அவங்க வீட்டுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சிருது. ஹீரோயினுக்கு இப்ப அவ குழந்தைய வச்சுட்டு என்ன பண்றதுனே தெரியல. அவளும் தனியா என்னெல்லாமோ ட்ரை பண்ணி வீட்டு மொட்டை மாடிக்கு குழந்தைய கூட்டிட்டு போயிடா. அவசரத்துல அவ காது கேட்கிற மிஷினை எடுக்காம வந்துருவா. பார்த்தா அவ குழந்தை கையில இருக்கு. இதனால அவ விட்டுட்டு போனவங்களாம் நினைச்சு ஃபீல் பண்ணாம கூட இருக்கிறவங்கள ஹாப்பியா வச்சுக்கணும்னு நினைக்கிறா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரெட் ஹார்ட்டும், பிடிக்கலனா ஒயிட் ஹார்ட்டும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.